அன்பர்களே, கடவுளுடைய கட்டளையை மீறியதனால், வானதூதர்களிலே சிலர் மீறியதனால், அந்த மீறிய வானதூதர்கள் நல்ல வானதூதர்களோடு போராடி தோல்வி அடைந்தார்கள். அவர்கள் மண்ணுலகத்திற்கு தள்ளப்பட்டார்கள் என்று விவிலியம் கூறுகின்றது. ஆகவே இந்த பேய்கள், அதாவது தோல்வி அடைந்த பாவம் செய்த வானதூதர்கள், வானதூதர்கள் மீது போராடி வெற்றி கொள்ள முடியாததனால் தங்களுடைய கவனத்தை எல்லாம் மனிதர்கள் மீது திருப்பி பழிவாங்குகின்ற மனத்தோடு செயல்பெறுகின்றன என்ற ஒரு செய்தியை வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு தருகின்றார். விண்ணோர்க்கு பகை செய்து வெல்லறியா அறம் குன்ற மண்ணோர்க்கு வினை செய்து மண்ணுயிர்கள் நரகு உய்ப்ப புன்னோய்க்கு வைத்தன தீ புகுங்கும் என தாம் கதி நீத்து உன்னோய்க்கு தக பகை ஊர்ந்து உயிர் அடுத்து தீது உணர்கொள்ளமே என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன என்று சொன்னால், பேய்க்குலம் வானவர் மீது பகை கொண்டு அவர்களை வெல்ல இயலாமல் அறம் குன்றுமாறு மண்ணுலகத்தவர்க்கு வினை செய்து மனித உயிர்களை நரகத்திற்கு கொண்டு சேர்க்குமாறு நோயாகிய புண்ணுக்கு மேல் வைத்த தீ கொதிப்பது போல தாம் வானுலக கதை இழந்து அனுபவிக்கும் துன்பத்திற்கு தக்கவாறு பகை உணர்வு கொண்டு மனித உயிர்களை வாட்டும் தீங்கு உணர்ந்த குலமாகும் என்று பேய் குலத்தை பற்றி சொல்லுகின்றார். தெளிவாக எளிதாக சொல்வதென்றால், பேய் கூட்டம் வானவருக்கு எதிரிகளாயின. ஆனால் அவர்களை வெல்ல முடியவில்லை. அதனால் மனித இனத்தின் மீது தம்முடைய பார்வையை திருப்பின. ஒழுக்கக்கேடான செயல்களை செய்து நரகத்தில் வீழ்த்த முயல்கின்றன. பொன்னில் தீப்பற்றியது போல தமது இழப்பினால் எவ்வளவு பேரிழப்போ அதற்கு தகுந்தபடி பகை கொண்டன, மனித இனத்திற்கு தீங்கு புரிய உறுதி பூண்டன என்று கூறுகிறார்கள். ஆகவே தாம் இழந்த பேரின்பத்தை மனிதர் பெற்றுவிடக்கூடாதென்று தம்முடைய பேரிழப்புக்கு தகுந்தபடி பழிவாங்கும் எண்ணத்தோடு சாத்தான் மனிதரை எதிர்க்கின்றது, சோதனை தருகின்றது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். விண்ணோர்க்கு பகை செய்து வெல்லறியா வரம் குன்ற மண்ணோர்க்கு வினை செய்து மண்ணுயிர்கள் நரகு வைப்ப பொன்னோய்க்கு வைத்தன தீம் புழுங்குமென தாம் கதி நீத்து உன்னோய்க்கு தக பகை ஓர்ந்து உயிர் அடும் தீது உணர்குலமே. இந்த பேய்கள் அப்படிப்பட்டவை என்று உணர்த்துவதை பார்க்கிறோம். மனிதர்கள் மீது பழி வாங்குவது காரணம், பேரிழப்பை பிசாசுகள் அடைந்து விட்டன. ஆகவே பழி வாங்குவதற்கு முயல்கின்றன. மாணவர்களோடு போராடி வெல்ல முடியவில்லை. ஆகிய பலம் குன்றிய மனிதர்களை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று மிகவும் கடுமையான முயற்சி எடுக்கின்றன. ஆகவே விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று வீரமாமுனிவர் இந்த செய்யுளை நமக்கு தருகிறார். உணர்ந்து கொள்வோம்.